எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த சேனல் ஆரம்பித்த புதுசில் பவர் பேங்க் அப்ளிகேஷன்ஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் எந்த மாதிரிலாம் ஸ்கேம் நடக்குது, எப்படிலாம் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு ரீச்சஸ் இல்லை, ஒரு 100 வியூஸ் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் தான் இப்போது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த அப்ளிகேஷனை என்னை ஜாயின் பண்ண சொல்லி ஒருத்தர் வற்புறுத்திட்டே இருந்தார். ஸோ அப்படி என்னதான் இருக்குது இந்த அப்ளிகேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது, ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பவர் பேங்க் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், அதே ஏமாத்து வேலை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. நீங்களும் இந்த பேரை இனிமேலும் கேட்கலாம், இல்லை ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருக்கலாம். என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஹெச், அதாவது பாஷ் அப்படின்ற ஒரு யூரோப்பியன் நிறுவனம். அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், பாஷ் ஸ்பீக்கரு, மைக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் அவங்க பார்த்திங்கன்னா லீடிங் மேனுஃபேக்சரர்ஸ். இவங்க என்ன கிளைம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த பிளான்ஸ், அதாவது அவங்க கொடுத்துருக்க பிடிஎஃப் காட்டுறேன். ஸோ இவங்க என்னென்னு கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பார்ட்னர் ஆப், அதாவது பாஷ் கம்பெனியோட பார்ட்னர் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணிக்கிறாங்க. கிளைம் பண்ணிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஷ் கம்பெனியோட ஃபோட்டோஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபோட்டோஸு, ஸோ அவங்களோட கம்பெனியோட இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா 55 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உண்மையாலே இருக்காங்க, ஆனால் அது பாஷ் நிறுவனம். உண்மையாக சொல்லணும்னா இவங்களுக்கும் பாஷுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதாவது பிஎஸ்ஹெச்ன்னு சொல்லிடுற உண்மையான கம்பெனிக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவங்க நேமை யூஸ் பண்ணி இவங்க தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, வெப்சைட் க்ரியேட் பண்ணி அவங்களோட இமேஜஸ்ஸு, அவங்களோட க்ரெடிபிலிட்டிலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நாங்கள் பொருள் விற்கிறோம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது மூலிமா நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி பொருளை விற்று அதில் வர லாபத்தை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய பாஷ் நிறுவனம் மக்கள்கிட்ட காசை வாங்கி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. கோடி கோடியாக கொடுக்கறதுக்கு பேங்க்கில் லோனுக்கு லைன் கட்டி நிற்பாங்க அந்த கம்பெனிஸ்க்கெலாம். அவங்க 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு நம்மக்கிட்ட வாங்கி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அதை விற்று அதில் வர லாபத்தை நமக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு சில இமேஜஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. இது மாதிரி பாஷில் நிறைய பேர் இருக்க மாதிரி எடுத்துக்கிறாங்க. அண்ட் பாஷில் பார்த்திங்கன்னா நிறைய டீம்ஸ் இருக்குது, நிறைய அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி போலியான இமேஜஸை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. மேபி இது எடிட் பண்ணியும் போடலாம், இல்லை யாருக்காவது இமேஜஸை பார்த்திங்கன்னா எடுக்க வச்சு அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா நிறைய டீம் இருக்குது நிறைய ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு டீம் இருக்குன்ற மாதிரி க்ரியேட் பண்ணி அதை இவங்க அந்த பிடிஎஃப்பில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா 2 வருஷமாக இயங்கிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க கிளைம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இதில் 2 வருஷமாக மக்கள் பார்த்திங்கன்னா பணத்தை போட்டு நிறைய ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தங்களை கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் என்ன இதில் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. 460 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி 3000 ரூபாய், 7000 ரூபா, 15000 ரூபா, 30000 ரூபா, 70000 ரூபா. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் போயிட்டே இருக்குது. நம்மளோட ஹியூமன் மென்டாலிட்டி என்ன பண்ணுவோம், 460 ரூபா போட்டு 23 ரூபா டெய்லி வருது, 40 நாளைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 2-3 நாளில் நமக்கு நல்ல இன்கம் வர ஆரம்பித்தோடனே ஓகே இது ட்ரஸ்டட் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 460 ரூபாயை 3000 ரூபாவை மாற்றுவோம். 3000 ரூபாயிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டடான பார்த்திங்கன்னா அமௌண்ட் வர ஆரம்பித்தோடனே நம்ம 3000 15000க்கு போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேரணுமோ அந்த அமௌண்ட்டு சேர்ந்ததுக்கப்புறமா இந்த வெப்சைட்டே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வடக்கனோட டெக்னாலஜி. வடக்கு நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய வெப்சைட் க்ரியேட் பண்ணி ஒரு அமௌண்ட்டு சேர்ந்ததுக்கப்புறமா அந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த வடக்கு நண்பர் நம்ம யாருன்னு தெரியாது, எங்கேருந்து வரான்னு தெரியாது. ஓகேங்களா, ஸோ அதனால் அவங்க ஈஸியாக ஸ்கேம் பண்ணுறதுக்கு நம்மளே வழிவகுத்து கொடுக்குறோம். இந்த மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. கிளைம் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200% ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்ஹெச், அதாவது பாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணிக்கிற நிறுவனத்துலேருந்து வந்திருக்க ஒரு டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, ஸோ இது தவிர்த்து அவங்க சேலரி டீட்டெயில்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு சும்மா அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை உங்களை புகுத்துறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சேரிட்டி பண்ணுறோம், அனாதை ஆசிரமத்துக்கு பண்ணுறோம், அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க எடிட் பண்ணி போட்ட வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இவ்வளோ தான் இந்த நிறுவனத்தில் சொல்லியிருக்க விஷயங்கள். ஓகே, இப்போ இந்த உண்மையாகவே இந்த வெப்சைட்டு ஜென்யூனா அப்படின்னு செக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா
ஸ்கேம் அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குங்க. எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியல. ஸ்கேம் அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தாவது ஒரு வெப்சைட் மேலே டவுட் இருக்குது, ரிஸ்க் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கேம் அட்வைசரில் போய்ட்டு அந்த வெப்சைட்டோட நேமை நீங்கள் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் இருக்க டீட்டெயில்ஸை புட்டு வச்சிரும். இந்த வெப்சைட்டோட டொமைன் அவங்க என்ன க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ubsh.com. ஸோ இது வந்து ஒரு 500 ரூபாய் கொடுத்தா யார் வேணாலுமே இந்த டொமைன் நேமில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு டொமைனை BSHன்னு வர மாதிரின்ற நேமில் வர மாதிரி அவங்க வந்து வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அவங்களோட டொமைன் நேம். ஸோ இந்த டொமைன் நேமை நம்ம காப்பி பண்ணிக்கிட்டு இது உண்மையாலே ஓர்த்தா அப்படி ஸ்கேம் இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கேம் அட்வைசர் அப்படின்ற வெப்சைட்குள்ளே போயிட்டு சர்ச் வெப்சைட்டில் அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நமக்கு கொடுக்குறோம். கொடுத்த உடனே அது சர்ச் பண்ணி அதோட விஷயத்தை நமக்கு வந்து தெளிவாக காட்டிடும். ஸோ எனக்கு அந்த UBSH போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வெப்சைட் மேபி ரிஸ்கின்னு காட்டுது. ஆனால் எனக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காஷியஸ் அப்படின்ற மாதிரி காட்டுச்சு, ரெட் கலரில் காட்டுச்சு. இன்றைக்கி சம்திங் ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 67% வந்து ட்ரஸ்ட் ஸ்கோர் இருக்குது. ஸோ எனிதிங் அபவ் 90 தான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் வெப்சைட்டுன்னு சொல்லுவாங்க. 67ன்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான ஸ்கோர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க கிளைம் பண்ணது பார்த்திங்கன்னா 2 வருஷமாக இந்த கம்பெனி இயங்கிட்டுருக்குன்னு கிளைம் பண்ணாங்க. ஆனால் இந்த டொமைன் அதாவது ubsh.com அப்படிங்கிற டொமைன் அவங்க வாங்கி ஆக்டிவேட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா 5 மாதத்துக்கு முன்னாடி தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கிளைம் பண்ணுறதுக்கும் அவங்களோட டொமைனோட ஏஜுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்தே நமக்கு வந்து ஒரு புரிதல் வேணும். இது வந்து நம்மளை ஏமாற்ற பார்க்குற ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது புரிதல் வேணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட SSL சர்டிஃபிகேட் எல்லாமே லோவாக இருக்குது. அண்ட் இவங்களோட டீட்டெயில்ஸும் நமக்கு தெரியல. அதனால் யாருன்னே தெரியாத ஒருத்தர் க்ரியேட் பண்ண இந்த வெப்சைட்டை நம்பி நம்ம ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாவோ போடுறது வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு தான். ஸோ இல்லை ப்ரோ எனக்கு கம்மியான அமௌண்ட்டு தானே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட விருப்பம், உங்களோட விஷ். அந்த கம்மியான அமௌண்ட்டோடு நிறுத்திக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கம்பெனி நேம் யூஸ் பண்ணி, அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, பஜாஜ், விப்ரோ, பாஷு, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள் நிறுவனத்தோட பேரை யூஸ் பண்ணி வர எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமுமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபேக்கு. எப்போ வேணாலும் மூடிட்டு அவங்க டாட்டா காமிச்சிட்டு கிளம்பலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இந்த தகவல் போய் சேரும். ஓகேங்களா? நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பாய்.